टाइगर का हुक्म। டேய் யார் யாருக்கு என்னடா வேணும் மச்சான்? உனக்கு எனக்கு ஒரு மிரண்டா. ஓகே மிரண்டா. டேய் உனக்கு மில்க் ஷேக்கு. மச்சான் எனக்கு ஒரு லேஸ். உனக்கு லேஸ். டேய் உங்களுக்குடா சிப்ஸ்டா. பப்ஸ்டா. பப்ஸ். டேய் உனக்குடா? எனக்கு ஒரு எல்னிடா. எல்னியா? எல்னில எனக்கு கிடைக்காதடா. எல்னில நீ யாரா தராகும்? வேற இங்க 7up ஸ்ப்ரைட் அந்த மாதிரி தான் இருக்கும். வேற ஏதாவது வேணுமா? ஜூஸ் இருக்குமா? ப்ளஸ் ஜூஸ் இருக்காதுடா. இல்ல வேணாடா, நீ சாப்பிடுடா. டேய் அமௌண்ட்ரா? மச்சான் தோறா. மச்சான் பர்ஸ் கிளாஸ் ரூம்லயே மறந்து வச்சு வந்துட்டேன்டா. பர்ஸ் மறந்துட்டியா? ஆமாண்டா. டேய் உங்ககிட்ட? நம்ம எங்க ஜிபேல தான்டா இருக்கு. எவ்வளோ இருக்கு? 9 ரூபா 73 பைசா. இது உனக்கு அமௌண்ட்டு. டேய் உங்ககிட்ட? மச்சான் என்கிட்ட பெரிய 5 ரூபா தான்டா இருக்கு. டேய் மத் 2 ரூபா 23 பைசா. ஓகேடா. டேய் உங்ககிட்ட ஏதாச்சும் அமௌண்ட் இல்லடா. அப்போ யாரை நம்பியா வந்தீங்க? டேய் வாங்கடா. நீ மட்டும் ஏன்டா சாப்பிடாம இருக்க? எடுத்துக்கூட. இல்ல வேணாம் மச்சான், நீயே சாப்பிடுறா. மச்சான் இதை குடி. இது ஆரஞ்சு பழம் ஜூஸ். எனர்ஜி நல்லா தான் ஹெல்த்துக்கு. ஆமா இதை பாரு, ஹெல்த் ட்ரிங்க் மில்க் ஷேக்கு. இதை குடி, பாடி ஹெல்த்தியா இருக்கும். டேய் இந்தடா இதே எடுத்துக்கடா, டேஸ்டா இருக்கும். அன்ஹெல்தி ஃபுட்ல நான் சாப்பிட மாட்டேன்டா. சரி நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான்? ஆமா மச்சான், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெல்த்தி இல்லைன்ட்டு என்ன தெரியும்? இந்த ஜூஸ் எல்லாம் எவ்வளோ வேண்டி தெரியுமா? கிச்சடியா வேற கூட சாப்பிட்றா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுடா. இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்டா நான். ரூபாவா? காசு 10 ரூபா. 10 ரூபாவா? என்னடா இதெல்லாம் சாப்பிட்டு இருக்க? ஏய் ராகி கூடுறாது. ஆகி கூலா? ராகி கூடா? நான் முன்னக்கூட ராகி கூடா பார்த்தது இல்லையா? அது என்னடா சோப்பா இருக்கு? ஏய் கேரட் ஜூஸ்டா. கேரட் ஜூஸ். அதெல்லாம் எப்படிடா குடிக்கிறீங்க? எது சொன்னாலும் வித்தியாசமா பாக்குறீங்க. என்னதான் கேரட் ஜூஸோ, இந்த சிக்கன் பிரியாணி செம்மையாக இருக்கும், சாப்பிடு. சிக்கன் பிரியாணி 6 பேக்லாம் சாப்பிடாதீங்களா? சொன்னா கேளுங்க, பின்னாடி பிரச்சனை ஆயிரும். எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லிட்டுருப்பான். நீங்கள் சாப்பிடுங்கடா. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. சொல்றதை சொல்லிட்டேன். இப்போ என்னவோ பண்ணுங்க போங்க. Good evening, students. Sit down. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபேஷியல் டயக்னோசிஸ். ஃபேஷியல் டயக்னோசிஸை லூயிஸ் புனே தான் ஃபவுண்ட் பண்ணாரு. இயர் 1897ல அவர் ஃபேஷியல் டயக்னோசிஸை பற்றி எழுதின புக் பப்ளிஷ் ஆச்சு. ஃபேஷியல் டயக்னோசிஸ் எதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம்னா, ஃபேஸில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டும் ஆர்கனுக்கும் ரிலேட்டட் இருக்கும். நம்ம உடம்புல எதனாவது பிரச்சனைனா அது ஃபேஸ்லேயே தெரியும். ஒரு பேஷண்ட்டை பார்த்தா எப்படி ஃபேஷியல் டயக்னோசிஸ் பண்ணணும்னா, ஃபேஸ் கலர் மாறும், அவங்களோட ஜா லைன் கரெக்டாக இருக்காது. இதை டெமார்கேஷன் லைன்னு சொல்லுவாங்க. என்னங்க சத்தம்? கிளாஸ்ல என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கியா? இல்லை மேம், எதுவும் சாப்பிடல. அடியில் என்ன ஸ்நாக்ஸ் தானே, எடு மேலே. இல்லை மேம், எதுவும் இல்லை. கீழே இருக்குடா, எடு மேலே.
இன்னும் நிறைய இருக்கு, எடு மேல. கிளாஸா என்னடா இது? ஒரு பேக்கரியா வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? முதல்ல கிளாஸை விட்டு வெளியில போடா. இதெல்லாம் எங்கடா எடுத்துட்டு போற? வச்சுட்டு போ. ஒரு வீடு தான் இதை முடிச்சோன்னா அடுத்த வீடு பீட்டி ஜாலியெல்லாம் கூட போயிடலாம். டேய் ரோஷன் முன்னதான் வரல தெரியுமா? எல்லாம் மச்சான். டேய் அப்போ ஈவினிங் போய் ரோஷனை பார்த்து வந்துடலாமா? ஓகே ரோஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்டா. சரிடா கேட்டுக்கலாம். ஹலோ அம்மா, ரோஷன் 3 நாளாக காலேஜுக்கு வரல, அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்னு. சரிம்மா சரிம்மா, நாங்கள் ஈவினிங் வந்து பார்க்குறோம். ஓகேம்மா. சிஸ்டர் ரோஷன் எந்த ரூம்ல அட்மிட் பண்ணிருக்காங்க? ரூம் நம்பர் 6ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். அக்கா, ரோஷனுக்கு என்ன ஆச்சு? நல்லாதான்ப்பா இருந்தா, திடீர்னு வயிறு வலிக்குன்னு சொன்னான். இங்க வந்து டாக்டர் கேட்டா பெட்ல அட்மிட் சொல்லியிருக்காங்க. ரோஷன் ஆகாஷ் இந்த வார்டில் இருக்காங்க. நர்ஸ், பேஷண்ட் சுத்தி எதுக்கு இவ்வளவு க்ரௌடா இருக்கு? எல்லாத்தையும் வெளியில போக சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். ரோஷன், இது எப்படி இருக்கீங்க? மெத்தடாக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டணும். மயக்காக போடல, சீக்கிரம் சரியாயிடும். சொல்லுங்க. ரோஷனுக்கு என்னாச்சு டாக்டர்? ரோஷனுக்கு நீங்க என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஸ். ரோஷனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மைல்ட் ஃபேட்டி லிவர் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் பெப்டிக் அல்சர் அண்ட் கேஸ்ட்ரோ யூசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் வந்து இருக்கு. நல்லா தான் டாக்டர் இருக்கும். திடீர்னு எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு? ஆக்சுவலாக இந்த மாதிரி டிசீஸ்க்கு காமன் ரீசன் ரோஷன் எடுக்கிற ஃபுட்ஸ் தான். லைக் இப்போ நீங்கள் ஹெல்த்தி நினச்சி சாப்பிட்ற ஃபுட்ஸ் லைக் மில்க் ஷேக்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ், பஃப்ஸ், ஃப்ரைட் ரைஸஸ், இது எல்லாமே வந்து ஹெல்த் ஸ்பாயில் பண்ணும். ஆமாம் டாக்டர், நாங்கள் கூட தினமும் இந்த மாதிரி ஃபுட் தான் சாப்பிட்டுருக்கோம். இப்போ இருக்க பசங்க பண்ணுற காமன் மிஸ்டேக் இதுதான். ஹெல்த்தின்னு நினச்சி அன்ஹெல்த்தி ஃபுட்டை தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னா உங்கள் பாடி வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். உங்கள் பாடியை 1 hour ஆச்சு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணிக்கணும். முக்கியமாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரல் ஃபுட்ஸை கன்சியூம் பண்ணணும். உங்கள் ஹெல்த் உங்கள் கையில் தான் இருக்குது. யோர் ஹெல்த் யோர் ரைட். பார்த்தீங்களாடா, சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். இவங்களாச்சும் நம்ம ஹெல்த்தி மீன் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும். टाइगर का हुक्म।